வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி, தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுடைய குணநலங்கள். இந்த ராசியோட சின்னம் வந்து பார்த்திங்கன்னா வில்லு மாதிரி இருக்கும். இந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே விவேகத்தோடு தான் செய்வாங்க. வேகத்தை விட விவேகம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உண்மையை பேசுவாங்க அவங்க. அதே மாதிரி குணநலங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குணநலங்களாக இருக்குது. ஏன்னா இது குருவோட ராசிங்கிறதுனால. அது மாதிரி மற்றவங்களால இவங்க வந்து பார்த்திங்கன்னா மதிக்கப்படுவாங்க. இவங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா புகழ் மற்றவங்க நம்மளை மதிக்கணும், இப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எப்போதுமே துடிப்போடு இருப்பாங்க. கடவுள் பக்தி இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கல்வி, கேள்வி, ஞானம் அதிகமாக இருக்கும். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதெல்லாம் தனுசு ராசிக்காரங்களால் அடிச்சிக்கவே முடியாது. ஏன்னா இது குருவோட ராசிங்கிறதுனால அந்த குருக்கான தன்மைகள் அப்படியே இருக்கும். நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை விரும்புவாங்க. பேச்சில் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல பணிவு இருக்கும். அதே மாதிரி பெரியவங்களோடவும் மற்றவங்களோடய மிக பணிவாக அவங்க வந்து நடந்துக்குவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடவுளை விட ஏதாவது மகான்கள் இடத்தில் மிக பக்தி வைத்திருப்பார்கள். ஏதாவது கடவுளுங்கிறத விட மகான்கள் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம். மற்றவங்கள வந்து கெடுத்து தான் நம்ம வாழணுங்கிற அந்த எண்ணம் இவங்களுக்கு வராது. அதாவது வந்து எல்லாமே நேர்மையான வழியில் தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், மற்றவங்கள காயப்படுத்தாமல் வாழணுங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நம்மளால் யாரும் மனம் நொந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இவங்களுக்கு ரொம்ப அந்த கண்ணியமாக நடந்துக்குவாங்க. மற்றவங்க மனம் நோகக்கூடாது, அதில் அந்த அக்கறை எடுத்துக்குவாங்க. அதிகமாக அக்கறை எடுத்துக்குவாங்க. எந்த ஒரு செயலும் செய்கிறதுக்கு முன்னாடி தனக்கு நல்லது நடக்குதுங்கிற அந்த செயலால் வந்து மற்றவங்க யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மனவேதனையும் அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நெத்தியில் விபூதி, குங்குமம் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து இவங்க எடுத்துக்குவாங்க. அதாவது இவங்களுக்கு ஆடை இந்த ட்ரெஸ்ஸிங், இப்போ நான் சொன்ன துலா ராசிக்காரங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணுவாங்களே, தனுசு ராசி தனுசு லக்கணக்காரங்க வந்து ட்ரெஸ்ஸிங்ஸை விட வந்து பார்த்திங்கன்னா உடலை விட மனம் வந்து தூய்மையாக இருக்குன்னு நினைப்பாங்க. அதாவது உடலில் போடக்கூடிய துணியை விட மனம் வந்து தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அதிகமாக அவங்களுக்கு எண்ணங்கள் இருக்கும். ரொம்ப விவேகமாக, அதாவது விவேகங்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வேகம் குறைஞ்சிரும். உங்களுக்கு இது பண்ணால் சரியா, இது தவறா அப்படிங்கிற மாதிரியான ரெண்டுக்கான அந்த புரிதலை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்துவாங்க. அதை சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி எதிர்கால திட்டமிட்டு செயல்கள் வந்து எதிர்காலத்தை நோக்கி தான் அவங்க போவாங்க. எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே முன்கூட்டியே செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான செயல் திட்டம் தான் இவங்களுக்குள்ளே இருக்கும். நல்ல முகப்பொலிவோடு இருக்கும் இவங்களுக்கு. ரொம்ப சாந்த சுரூபியாக இருப்பாங்க அவங்க. அதே மாதிரி மற்றவங்க செய்த தவறை வந்து ஈஸியாக மன்னிச்சிடுவாங்க அவங்க. அதாவது இவங்க இருக்கிற இடத்துல வந்து ஒரு சாமி ஃபோட்டோ வச்சுக்குவாங்க, சாமி படம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பூஜை அறை நல்லா மெயின்டைன் பண்ணுறது, வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை வீட்டிலையோ இல்லை எல்லா இடத்துலையுமே வந்து அந்த கடவுள் சார்ந்த விஷயங்கள், மகான்கள் சார்ந்த ஃபோட்டோக்கள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தாய் தந்தையர் பெரியவர்களெலாம் ரொம்ப அதிகமாக மதிப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா சமூகத்துக்கு ஏதாவது தொண்டாட்டணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி முக்கியமாக கடவுளுக்கு தொண்டாட்டணும் அப்படிங்கிறதுல இவங்க ஒரு குறிக்கோளோடு போயிட்டுருப்பாங்க. அதாவது புகழ் மற்றவங்கள்ட்ட வந்து கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது, சமூகத்தொண்டு செய்யணும். இதுதான் இவங்களுடைய வாழ்க்கையாகவே போயிட்டுருக்கோம். அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு 32 வயசு 35 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து இவங்களுக்கு இருக்காது. பின் வாழ்க்கை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பணமும் சேர்ந்து நல்ல ஒரு குடும்ப மதிப்போடு வாழுவாங்க அவங்க. எப்போதுமே அதாவது மற்றவங்க மனம் புண்படுற மாதிரி எந்த காரியமும் செய்யக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. இவங்களில் சில பேர் வந்து இப்போ லக்னத்தில் ஏதாவது பிரச்சனையாகி இவங்க தவறான வழியில் போனாலும் அது திருந்தி மறுபடியும் வந்து நல் வழியில் போயிடுவாங்க. இப்போ கெட்ட திசை நடக்கும்போது இவங்க வேறு வழியில் போனால் கூட இவங்க மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல திசை வந்தோடனே அவங்க இந்த குணத்துக்கான பலனுக்கு அப்படியே திரும்பிடுவாங்க அவங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.